அனைவருக்கும் காலை வணக்கம். டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், கான்ஃபரன்ஸ் சேர்மன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கிலீஷில் சொல்லணும்னா டிக்னிட்ரிஸ் ஆன் அண்ட் ஆஃப் த டயஸ் அப்படின்னு சொல்லிடலாம். எனக்கு கொடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா கொடுத்து வாழ வேண்டும். இது எப்படின்னா உங்கள் மைண்ட் வைஸ் எப்படி இருக்குன்னா திருப்பதிக்கே லட்டாடா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க இல்லையா? ரோட்ரி ரொட்டேரியன்ஸ்னாலே கொடுத்து சிவந்த கைகள் தான் நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கும் ரோட்ரிக்கும் இருக்கிற தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம். 1990 இன்டராக்ட் கிளப்பில் சேர்றேன். என்னோடய ஸ்கூல் இன்டராக்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ரோட்ராக்டில் எல்லா பொசிஷன்லையும் இருந்திருக்கேன். மில்லேனியல் 2000 ஐ வாஸ் டிஆர்ஆர் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் 3230. ரொட்டேஷியாவோட சேர்மனாக இருந்திருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் இங்கே மேலே இங்கே பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்னா அதுக்கு முதல் காரணமே ரோட்ரியாக தான் இருக்கணும். ஸோ என்னோடய ஸ்பீச்சை நான் ரெண்டாக பிரிச்சிடலான்னு பார்க்குறேன். நான் டாபிக் கொடுத்து வாழ வேண்டும். நம்மளுக்கு என்னென்னா கொடுக்கறது அப்படின்னா நம்ம உடனே பைசா மட்டும் தான் நினச்சிப்போம். மணி, செக், சேரிட்டி அப்படின்னு தான் இருப்போம். நான் அது மட்டும் பேசலை, உங்கள் டைமையும் கொடுக்கலாம் அப்படின்றது தான். அதனால் என்னோட டாபிக் ஒரு சைடு நான் போகும்போது கேன் 2 minutes மேக் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேயே உங்கள்கிட்ட பேசலாம். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு சில கதைகள். நான் பேசிக்லி ஐம் ஸ்டோரி டெல்லர். விக்ரம் வேதா படத்தில் விஜய் சேதுபதி மாதவனை பார்த்து கேட்பார்ல, ஒரு கதை ஒன்று சொல்லிட்டா சார் அப்படின்ற மாதிரி. நான் உங்ககிட்ட சில பல கதைகள் சொல்கிறேன். இது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்த கதைகள். நிறைய விஷயம் ரோட்ரியில் நடந்த கதைகள். எனக்கு ரோட்ரி மேலே ஒரு தனி மரியாதை இருக்குது. பால் ஹாரிஸ் இது ஆரம்பிக்கும் போது அவருடைய விஷன் என்னவா இருந்திருக்கும்? அவர் நினச்சிருப்பாரா இது உலகமெல்லாம் இத்தனை கிளைகள் பரவும் அப்படின்னு? எதுக்காக இன்ட்ராக்ட் ஆரம்பித்தாங்க, எதுக்காக ரோட்ராக்ட் ஆரம்பித்தாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். எனக்கு ரோட்ராக்ட் இன்ட்ராக்டில் எனக்கு நடந்த வாழ்க்கையில் என்ன திருப்பி போட்ட விஷயம் ஒன்று அப்படின்னா, இன்றைக்கி நிறைய குழந்தைங்களும் பார்க்குறேன் நான். ஆனட்ஸ்லாம் நிறைய பேர் உள்ளே இருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டாக ரோட்ரிக்கு வைக்கிறது எப்படின்னா, இன்வெஸ்ட் இன் யூத். நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் நிறையா சேரிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா இதை எப்படி கொடுக்கறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கறது நம்மளோட தலையாய கடமையாக இருக்கும். ஸோ நான் 9th standard படிக்கும் போது அப்போ தான் நான் எங்கள் ஸ்கூல் இன்ட்ராக்ட் கிளப்பில் ஜாயின் பண்ணுறேன். ரொட்டேரியன் குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் தாம்பரமில் மெம்பர். நான் எங்கள் ஸ்கூலில் இந்த பிரின்சிபலை போய் பார்க்கறதுக்குலாம் அந்த பசங்க போய் சர்க்குலர் வாங்க போவாங்க. நான் தான் எங்கள் ஸ்கூல் அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர். நான் உள்ளே போகும்போது அந்த ரொட்டேரியன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எங்கள் பிரின்சிபல் கிட்ட, இன்ட்ராக்ட் கிளப்னா என்ன, யாரை பிரசிடெண்ட்டாக போடலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் டக்குன்னு உள்ளே வரேன். அவர் எங்கள் பிரின்சிபலை பார்த்து இது மாதிரி ஒரு பையனை நீங்கள் பிரசிடெண்ட்டாக போடலாம் அப்படின்னாரு. அவங்க தான் கிளப்பை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் நான் இன்ட்ராக்டில் பிரசிடெண்ட் ஆகிறேன். ஃபஸ்ட்டு 6 மாதம் செம்ம ஜாலியாக போச்சு. 5 star ஹோட்டல்லாம் மீட்டிங் நடக்கும். ரோட்டரி மீட்டிங்கில் சும்மா போய் டீ காஃபி சமோசா சாப்பிட்டு வருவோம். பசங்களுக்கு ஒரே ஜாலி, டை போட்டுட்டு கோட்லாம் போட்டுட்டு செம்ம ஜாலி. இதுதான் இன்ட்ராக்ட் கிளப்பா, ரொம்ப ஜாலியாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். 6 மாதம் கழித்து அவர் ரொட்டேரியன் குருமூர்த்தி என்கிட்ட சொன்னார், என்ன தம்பி 6 மாதம் ஆச்சு, ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ணல நீங்கள் உங்கள் கிளப்பில் இருந்து. இப்போ நான் கேட்டால் ப்ராஜெக்டா அப்படின்னு. ஆமாம், ஏதாவது பண்ணணும்ல, கம்யூனிட்டி சர்வீஸ், கிளப் சர்வீஸ், இன்டர்நேஷ்னல் சர்வீஸ், யூத் சர்வீஸ். நான் சொன்னேன் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லையே. நான் இப்படி டீ காஃபி சமோசா பிடிச்சிட்டே வாழ்க்கையை முடிச்சிடலாம்னு நினச்சிட்டுமா. அவர் சொன்னார், நீ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுப்பா அப்படின்னாரு. நான் படித்தது சங்கர வித்யாலயான ஒரு ஸ்கூலு, காஞ்சி சங்கராச்சாரியார் ரன் பண்ணுற அந்த இன்ஸ்டிடியூஷன். அவர் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தார், பிடி அரிசி திட்டம். ஒரு பிடி அரிசி டொனேட் பண்ணணும் அப்படின்றது காஞ்சி மட்டிலேருந்து கொடுத்தது. அப்போ அவர் ரோட்டரி அந்த பிரசிடெண்ட் என்ன சொன்னார், இதுதான் ஈஸியான ப்ராஜெக்டாக இருக்குது, நீங்கள் ஏன் அரிசி கலெக்ட் பண்ணக்கூடாது, அதை நம்ம ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அரிசி அப்படின்னா உங்கள் சங்கராச்சாரியா சொல்லியிருக்கார் பாருங்கள், ஒரு பிடி அரிசி அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் கிளப்பில் மொத்தம் 18 பேர், எங்கள் இன்ட்ராக்ட் கிளப்பில் மொத்தம் 18 பேர், 9ஆம் கிளாஸ் பசங்க, எல்லோரும் 9ஆம் கிளாஸ் பசங்க. என்ன சைஸில் இருப்போம்னு நினச்சி பாருங்கள். நாங்களே என்ன பண்ணோம், ஒரு முடிவு பண்ணோம், ஸ்கூலை சுற்றி இருக்கிற 10 ஸ்ட்ரீட்டுக்கு போய் வீடு வீடாக போய் நம்ம ஒரு பிடி அரிசி கேட்கலாம் அப்படின்னு. முதல் வீட்டில் போய் கேட்டால் அந்த ஆண்டி எங்களை பார்த்து சிரிச்சாங்க, பச்சரிசி வேணுமா புழுங்கல் வேணுமான்னு கேட்டாங்க. இப்போ எனக்கு அப்போ தான் பச்சரிசின்னு ஒன்று இருக்குது, புழுங்கல் அரிசின்னு ஒன்று இருக்கிறதே தெரியுது. அப்போ அந்த ஆண்டி சொன்னாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கக்கூடாது, மிக்ஸ் ஆகக்கூடாது, தனித்தனியாக வாங்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு பிடி அரிசி கொடுப்பாங்கன்னா நாங்கள் நினச்சோம் அந்த ஆண்டி கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. நாங்கள் அந்த தொண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறோம். அந்த ஆண்டி அழகாக ஒரு மூட்டை ஒரு சின்ன பேக்கில் 5 கிலோ அரிசி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கேட்டால் ஆஹா, ஒரு பிடி கேட்டால் அந்த ஆண்டி 5 கிலோ கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு நாங்கள் வீடு வீடாக போகிறோம். அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த அண்ணாச்சி என்ன பண்ணார், 9ஆம் கிளாஸ் பசங்க நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு, நான் 2 மூட்டை அரிசி தரேன் அப்படின்னாரு. கடையிலேருந்து 2 மூட்டை அரிசி இப்படி கலெக்ட் பண்ண இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, சுற்றி பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 52 மூட்டை அரிசி வந்துருச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் ஏன்டா அந்த 10 தெருவோட தள்ளி நிற்கணும், இன்னொரு 10 தெரு தள்ளி போவோம் அப்படின்ட்டு. அப்படி கலெக்ட் பண்ண 227 மூட்டை அரிசி கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் ஸ்கூல் ஸ்டோர் ரூம், பிடி மிஸ் ரூம் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, அரிசி மூட்டையாக இருக்குது.
இப்போ குருமூர்த்தி வந்தார், எங்களுக்கெல்லாம் ஒரே கெத்து, வாங்க சார் வாங்க டீ காஃபி சமோசா குடிக்கிறேன். நினச்சிங்க 227 மூட்டை அரிசி கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவருக்கு ஒரே சந்தோஷம். சரி இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு லெப்ரசி ஹோம் இருக்குது, சானிடோரியம் பக்கத்தில் ஒரு லெப்ரசி ஹோம் இருக்குது, அங்கே போய் நம்ம இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு. லெப்ரசி ஹோம்னா எனக்கு என்னன்னு தெரில. நான் ஓகே சார் அப்படின்ட்டேன். நீ வீட்டில் இரு, நானே வந்து உன்னை பிக் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அவரே வந்தார் காரில். நான் செம்மையாக டை அதெல்லாம் போட்டு ரெடியாக இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹோமுக்குள்ளே போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன். ஹோமுக்குள்ளே போனால் சுற்றியும் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் வாடை, மருந்து வாடை அடிக்குது. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, விரல் இல்லை, கால் இல்லை, கையிலலாம் கட்டு போட்டிருக்காங்க. ஒரு ஆலமரத்து அடியில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. நாங்கள் என்னை வந்து கெஸ்ட்டுன்னு மேலே உட்கார வச்சுருக்காங்க. என்னால் உட்காரவே முடியல. 9ஆம் கிளாஸ் பசங்க எனக்கு விட்டா போதும், நான் வீட்டுக்கு ஓடிறேன்டா அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணார், மேடையில் கூப்பிட்டு அரிசி முட்டையை கொடுக்க சொன்னாங்க. நான் அப்படியே கூட 2 ஃபோட்டோ எடுத்தேன். அந்த குருமூர்த்தி சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது சார், படிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்க அப்படின்னு. 20 நிமிஷத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஸ்கூட்டரில் ஏறி போயிட்டேன் நான் வீட்டுக்கு. ஃபங்க்ஷன் இது நடந்தது ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஒரு 2 மாதம் கழித்து எங்கள் அப்பாவும் நானும் ஸ்கூட்டரில் போகிறோம். தாம்பரம் ஒரு சிக்னலில் வண்டி நிற்கிது. அப்போது ஒரு தூரமாக ஒருத்தர், ஒரு லெப்ரசி பேஷண்ட், அவர் யாசகம் எடுத்துகிட்டு இருக்கார், ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார். அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, எங்கள் அப்பா ஸ்கூட்டரை பார்த்து அங்கேருந்து அவரால் நடக்க முடியல, அப்படி பஸ்ஸுக்கு நடுவுலையும் காருக்கு நடுவுலையும் உள்ள கடன்னு பூந்து எங்கள் அப்பா கிட்ட வந்துட்டார் முன்னாடி. எங்கள் அப்பா வந்து இப்படி பர்ஸ்லேருந்து பைசா எடுக்கிறதுக்கு, ஸ்கூட்டர் சிக்னல் தனக்கு பைசா எடுக்கிறதுக்கு இப்படி எடுக்கிறாரு. நான் மறக்கவே மாட்டேன் அவர் என்ன பண்ணாருன்னு. விரலே இல்லாத மனுஷன் எங்கள் அப்பாவை பார்த்து இப்படி பண்ணார், நல்லா இருப்ப நீ அப்படின்னாரு. எங்கள் அப்பாவுக்கு புரியல. எங்கள் அப்பா ஒன்றும் பைசா கொடுக்கல அவர்கிட்ட. நல்லா இருப்ப, நல்ல பிள்ளையை பெற்று வச்சிருக்க அப்படின்னாரு. எனக்கு புரியல, ஏன்னா நான் 20 நிமிஷத்தில் அங்கேருந்து ஓடணும்னு நினச்சேன். இந்த தம்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து எங்கள் ஹோமுக்கு 50 மூட்டை அரிசி கொடுத்துட்டு போனாங்க. இந்த தம்பிங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. நான் ஒரு 9ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு என்ன புரிஞ்சுதுன்னா தெரில. நான் அப்படியே உட்காந்துருந்தேன். எங்கள் அப்பா அப்படி திரும்பி பார்த்தாரு, வெரி ப்ரவுட் ஆஃப் யூடா அப்படின்னாரு. இது நடந்தது 9ஆம் கிளாஸில். வாழ்க்கையில் நான் முதல் முறை கொடுத்து திருப்பி கிடைச்ச ரெக்கக்னிஷன் அதுதான். அப்போ அது பெருசாக உரைக்கலை. ஸ்கூல் முடிஞ்சது, காலேஜ் போயிட்டோம். இப்போ காலேஜுக்கு போகும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஸ்கூலுக்கு போயாச்சு. ஒரே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணோம். அதே ரொட்டேரியன் குருமூர்த்தி திருப்பி வந்தார். நீ ஏன் ரோட்ராக் கிளப் சேரக்கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரோட்ராக் கிளப்னா என்ன சார்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஸ்கூலில் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் கிளப் ஆரம்பிச்சிரு. ஸ்கூல் பசங்களுக்கு இன்ட்ராக்ட், காலேஜ் பசங்களுக்கு ரோட்ராக்ட், அவ்வளோதான் அவர் சொன்னார். ரொம்ப சிறப்பு. இப்போது டீ காஃபி சமோசா கிடைக்கும். மீதி போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல மீட் பண்ணுறதுக்கு ரோட்டரியே வென்யூ கொடுத்துருவாங்க. ரோட்ராக்டில் சேர்றோம். திருப்பி நான் தான் சார்ட்டர் பிரசிடென்ட். 3-4 மாதம் ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியல.